நினைக்கிறாருன்னு சொன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா 2வது இடத்துக்கு திமுக அடுத்து தாவேகாவை கொண்டு வந்து 3வது இடத்து 4வது இடத்துக்காக தள்ளி விட்டு எடப்பாடி பழனிசாமியை சோழியை முடிச்சிடணும், க்ளோஸ் பண்ணி விட்டுணும். அந்த தேர்தலோட நம்ம முடிகிறோமோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமியை அஸ்தமாய்க்கிறோம்னு நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு சீண்டி பார்த்துட்டாரு எடப்பாடி செங்கோட்டையனை. அதனால கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு. மனக்குழப்பத்தில் எதிராளிக்கு ஒரு கண்ணால் ஒரு 2 கண்ணும் போட்டோம், நமக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல நினைக்கிறாரு. இருந்தாலும் எங்களை பொருடைய அன்பான அழைப்பு, நீங்கள் வாழ்ந்ததற்கு, நீங்கள் வளர்ந்ததற்கு, நீங்கள் பாதுகாக்க வேண்டிய இயக்கம் அதிமுக தான். அதுக்கு நீங்க பொறுமையா இருந்து இன்னும் ஒருங்கிணைக்க வேலையை பார்க்கணும். அதிமுக என்ற கட்சி நீங்க உயிர் உள்ளவரை இருக்கணும். அம்மா சொன்னாங்க 100 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு தொண்டன் இந்த கட்சியை நடத்துவாங்கன்னாங்க. உங்கெல்லாம் வச்சுதான் நம்பிக்கையோட சொன்னாங்க. இப்படி நட்டாட்டில் விட்டுட்டு அதிமுக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றது வேண்டுகோள். அப்படியே நீங்க போகணும்னு நினைச்சாலும் தாயகம் நோக்கி வாங்க. தாயகம் தான் இன்றைக்கு நம்முடைய அறிவாலயம். அறிவாலயத்தை நோக்கி வாங்க. அதை விட்டுட்டு தானா கூணாவை நோக்கி போனா நீங்களும் அசிங்கப்படுவீர்கள், அவமானப்படுவீர்கள் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள்.